ஹலோ கைஸ், நேற்றுக்கு தான் குக் வித் கோமாளி சீசன் 6 கிராண்ட் லான்ச் வந்து பண்ணாங்க. அதில் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தாமு அவர்கள் வந்து இல்லாதது தான். அதுவும் முதல் எபிசோட்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க நிறைய பேர் வந்து இருப்பீங்க. பட் அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத ரக்ஷனா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து பத்மபூஷன் விருது வாங்குறதுக்காக போனதுனால, எபிசோடு அதே நாளில் வந்து ஷூட் பண்ணதுனால அவரால் வர முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் வந்து சொல்லியிருந்தார். அது அக்செப்டபுளாக வந்து இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இதனை தொடர்ந்து ஏகப்பட்ட சர்ச்சைகளோடு தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த சீசன் அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக நேற்றுக்கு எபிசோட்லேயே ரக்ஷனா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாப்புல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையிலும் அதாவது 5 சீசன்களில் யார் போனாலும் சரி, நான் அதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. பட் இந்த சீசனில் யாராச்சும் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கவலைப்பட்டே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி ரக்ஷனா அவர்கள் வந்து ரொம்ப அழுத்தி வந்து சொல்லியிருப்பாப்புல. இது வந்து காமெடியாக சொல்லியிருந்தாலும் கூட இதுக்குள்ளே நிறைய அர்த்தங்கள் இருக்கிறதோ அப்படின்னு சொல்லி மக்களும் ரசிகர்களும் வந்து யோசிக்கிறாங்க. குறிப்பாக வந்து மணிமேகலையை பற்றி பேசுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 5 சீசன்களில் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கோமாளியாக வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ரீசெண்ட் டைமில், அதாவது லாஸ்ட்டு சீசனில் வந்து பிரியங்கா கூட ஏற்பட்ட முரண்களின் அடிப்படையில் அவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ அவங்க போனதை தான் மனசில் வச்சுட்டு இவர் சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து எல்லாருமே எழுப்புறாங்க. ஏன்னா ரீசெண்ட் டைமில் மணிமேகலையும் மேடையில் நிறைய விஷயத்தை வந்து பகிர்ந்துருந்தாங்க, குறிப்பாக குக் வித் கோமாளி ஷோவை பற்றி. ஸோ இதனால் வந்து அந்த மாதிரி ஒரு சர்ச்சையை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து நம்ம சௌந்தர்யா அண்ட் சுனிதா இவங்க 2 பேருக்கும் வந்து சுத்தமாக ஆகவே ஆகாது. உங்களுக்கே நல்லா வந்து தெரிஞ்சிருக்கும். அவள் பயங்கரமாக நடிக்கிறா, சௌந்தர்யா ரொம்ப மோசம் அப்படின்லாம் சுனிதா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க பிக் பாஸ் சீசன் 8ல். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யாவுக்கும் சுனிதானா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி தான் 2 கேரக்டரும் வந்து இருந்துகிட்ருப்பாங்க. பட் இவங்களுக்குள்ளே வந்து கிளாஷ் நடக்குமா இல்லை காமெடியாக தான் கொண்டு போவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதே மாதிரி சௌந்தர்யா அவர்கள் வந்து கொஞ்சம் ரஃப்பான கேரக்டர் தான். கொஞ்சம் நார்மலாக பேசுவாங்க, கொஞ்சம் கோவப்பட்டாங்க அப்படின்னா எப்படி ரஃப்பாக பேசுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ சௌந்தர்யா அவர்கள்கிட்டருந்தும் பெரிய சண்டை எதிர்பார்க்கப்படுகிறது, பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்து ராமன் அண்டு நம்ம லட்சுமி ராமர் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்து என்னம்மா இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டை போட்டு கலாய்ன்னு வந்து கலாய்ச்சிருப்பார் சொல்லப்போனால் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களை. அந்த நேரத்தில் ஏகப்பட்ட சர்ச்சை ஆச்சு. அவங்களும் பயங்கரமாக ஆக்ஷன் எடுத்தாங்க, சண்டைகள் வந்து போட்டாங்க, வெளிப்படையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டு இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி இவங்க மறுபடியும் எப்படி குக் வித் கோமாளிக்குள்ளே வராங்க, அதுவும் ஜீ தமிழில் விட்டுட்டு விஜய் டிவிக்குள்ளே, அதுவும் ராமர் அவர்கள் அந்த ஷோவில் வந்து இருக்கார். ராமருக்கு வந்து இப்போதைக்கு வந்து பெருசாக காமெடி ஒர்க் அவுட்டே ஆகிறதில்ல. அப்படி இருக்கும்போது லட்சுமி ராமகிருஷ்ணன் வராங்க அப்படின்ற காரணத்துக்காகவே ராமர் அவர்களை உள்ளே போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அவங்களுடைய காம்போ அப்படி இருக்குமோ, நல்லா காமெடியாக இருக்குமோ அப்படின்னு போட்டாங்களா, இல்லை இது மூலிமா ஏதாவது சர்ச்சையாகும் பிரச்சனையாகும் அப்படின்னு போட்டாங்களான்னு தெரில. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும்தான் ஃபீல் ஆகுது, இது குக் வித் கோமாளி சீசன் 6ஆ இல்லை பிக் பாஸ் சீசன் 9ஆ அப்படின்றது வந்து சுத்தமாக தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சீசனில் சண்டைகளுக்கு பஞ்சம் இருக்காது, காமெடிக்கு தான் நிறைய பஞ்சம் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.